சர்வதேச காரணங்களை பற்றி பேசும்பொழுது ட்ரம்ப் நிர்வாகம் அது எடுத்திருக்கக்கூடிய வர்த்தக கொள்கைகள் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய சவாலா தலைவலியா உருவாகும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இதெல்லாம் எச்சரிக்கை தான், மிரட்டல் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு மிரட்டலை அவர் அமல் செய்வார்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கும் பல சங்கடங்கள் வருமில்லை. ஆனால் இந்தியாவின் ஏற்றுமதிகள் மீது அவர்கள் கூடுதலான சுங்கவரியை, டாரிஃப் சுங்கவரியை விதித்தால் இந்தியா பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நமக்கு தான் கூடுதலான ஏற்றுமதி, அவர்களிடமிருந்து நம்ம குறைச்ச இறக்குமதி தான். நம்ம கை தான் ஓங்கி இருக்கு. நாம் தான் அவர்கள் நாட்டினுடைய மக்களை நம்பி இருக்கிறமே ஒழிய அவர்கள் மக்கள் நம்முடைய நாட்டை நம்பி இல்லை. உலக வர்த்தகத்தில் இந்தியாவுடைய பங்கு 3.5%. அந்த மாதிரி உலக முதலீட்டில் இந்தியாவுடைய அந்நிய முதலீடு வர்றது 2% தான். நம்முடைய பெருமையை, தற்பெருமையை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அவர்கள் உலகத்தை நம்பித்தான் நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது. அதில் நம்மளுடைய பங்கு மிக மிகச் சிறிய பங்கு, 3-4% தான் நம்முடைய பங்கு உலக வர்த்தகத்தில். ஆக அவர்கள் சுங்கவரி விதித்தால் நம்மை மிகவும் பாதிக்கும். இது பொருளாதார சவால் அப்படிங்கிறத தாண்டி ராஜாங்க ரீதியாகவும் அணுகப்படக்கூடிய ஒரு விஷயம். ட்ரம்ப் நிர்வாகத்தை இந்திய அரசு, நரேந்திர மோடி அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? திறம்பட கையாளுதா தெரியலையே. ஒரு முறை இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சரை சந்திச்சிருக்காரு. எவ்வளோ நேரம் பேசுனாங்கன்னு தெரியாது. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கலாம். அந்த ஒரு சந்திப்பை அது பதவியேற்ற 2-3 நாளில் சந்திச்சிருக்காரு. அது போக தான் தெரியும் எந்த அளவுக்கு இராஜாங்க ரீதியாக அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதுதான் போகத்தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சவால்கள் கருதி ஒருவேளை இந்த பட்ஜெட்டை நீங்க நிதியமைச்சராக போட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இது என்ன கேள்வி? நான் பட்ஜெட்டை போடலை. நான் பட்ஜெட் போடுறதுக்கு நரேந்திர மோடி அனுமதிக்க மாட்டார். அவர் பிரதமராக இருக்கும்போது நான் பட்ஜெட் போட போவதில்லை. காங்கிரஸ் அரசு இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த 2025 பட்ஜெட்டை நீங்கள் போட்டிருந்தாங்கிறது இந்த அரசுலன்னு கேட்கல. நீங்கள் இதை எப்படி அணுகிருப்பீங்க இந்த பொருளாதார சவால்களை பட்ஜெட்டில் அப்படிங்கிறது தான் அவருடைய சாராம்சம். காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் பிரதமர் இருந்து காங்கிரஸ் நிதி அமைச்சர் ஒருவர் இந்த பட்ஜெட்டை எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 144 கோடி மக்களில் கீழ்ப்பாதி மக்கள், அதாவது 72 கோடி, அதுலேயும் கீழ்ப்பாதி ஏறத்தாழ 36 கோடி மக்கள், அவர்களை வைத்துத்தான் பட்ஜெட் போட்டிருக்கணும். இன்றைக்கி ஊரக சம்பளமாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், நகர்ப்புறங்களில் கூலியாக இருக்கட்டும், 4-5 ஆண்டுகளாக தேங்கி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க. தலைமை பொருளாதார ஆலோசகரே சொல்கிறார், ஸ்டாக்னன்ட் வேஜஸ். 1. 2வது பணவீக்கம், குறிப்பாக உணவுப் பொருள்கள் பணவீக்கம், கல்வித்துறை பணவீக்கம், சுகாதாரத்துறை பணவீக்கம், ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன், எஜுகேஷ்னல் ஃபீல்டு இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன். 3. வேலையின்மை. இவைதான் பெரிய பிரச்சனைகள். இவையெல்லாம் சேர்ந்து தான் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க பொருளாதார சரிவே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. இக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குது, பொருளாதாரம் மந்தமாகத்தான் முன்னேறுகிறது, மந்த கதியில் தான் போகுதுன்னா ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் அரசு இதை ஒப்புக்கொண்டு இதற்கான பரிகாரங்களை காணும். 1. ஜிஎஸ்டி வரியை குறைக்கலாம், எல்லாருக்கும் பயன்படும். எல்லாரும் தான் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. வருமான வரி என்பது 3,20,00,000 பேர் தான் கட்டுறாங்க. ஜிஎஸ்டி எல்லா குடும்பங்களும் கட்டுது. எந்த பொருளை வாங்கினாலும், எந்த சேவையை வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்குது.
ஜிஎஸ்டியை குறைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, குறைந்தபட்ச ஊதியத்தை கூட்டணும். ஸ்டாட்யூட்டரி மினிமம் வேஜ் எல்லா தரப்புலையும் எல்லா துறைகளிலையும் குறைந்தபட்ச ஊதியம்னு நிர்ணயம் செய்யுது, அதை கூட்டணும். மூணாவது, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அல்லது வரிச்சுமையை குறைக்கணும். நான்காவது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாள் கூலியை கூட்டணும். இந்த நாளையும் செய்தால் எல்லா மக்களுக்கும் கையில் பணம் நிற்கும், எல்லா மக்களும் நுகர்வு அதிகரிக்கும், அப்போ உற்பத்தி அதிகரிக்கும், பொருளாதாரம் மீண்டும் மந்த கதையிலிருந்து மீண்டு துரித கதைக்கு போகக்கூடும். இந்த முயற்சி துரித கதைக்கு போக முடியாத. இந்த நாளையும் செஞ்சிருந்தா இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்றிருப்பேன். அப்புறம் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. ரயில்வேல என்ன செய்யணும், சாலை போக்குவரத்தில் என்ன செய்யணும், ஏற்றுமதியில் என்ன செய்யணும், இறக்குமதியில் என்ன செய்யணும். அவர் அனந்த நாகேஸ்வரன் சொன்னது போல கெட் அவுட் ஆஃப் த வே. அரசு விலகி கொள்ள வேண்டும். பல துறைகளில் அரசு விலகி கொள்ள வேண்டும். தலையிடுது. இந்த பட்ஜெட்லேயும் அரசனுடைய தலையீடுகள் என்று நான் பட்டியல் போட முடியும். தலையிட குறைக்கணும்னு தலைமை பொருளாதார ஆலோசகர் சொல்றாரு, நீங்க தலையிட கூட்டுறீங்க. இந்த பட்ஜெட்லயே புதிதா 15 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்திருக்கப்படாது. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களையே நிறைவேற்ற முடியலையே. முதலீடுல 92,000 கோடி ரூபாய் இவர்கள் முதலீடு செய்யல, குறைச்சிருக்காங்க. அப்படித்தான் நிதி பற்றாக்குறையை நிரப்பி இருக்காங்க. 92,000 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலீடு செலவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களால் ஏற்கனவே உள்ள திட்டங்கள், அதற்கு ஒதுக்கிய நிதிகளை செலவழிக்க முடியல. பல துறைகளில் ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட்ல மட்டும் 72,000 கோடி ரூபாய் செலவழிக்கல. 72,000 கோடி ஒரு துறையில மட்டும். அதில் மேற்கொண்டு திட்டங்களை அறிவிக்கிறேன், இந்த ஸ்கீம் அறிவிக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் அறிவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அரசனுடைய தலையீடு கூடுகிறதே ஒழிய அரசனுடைய தலையீடு குறையலை. இப்போ அமெரிக்காவில் அரசையே குறைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க எலான் மஸ்க் தலைமையில். நம்முடைய அரசு வீங்கி கொண்டே போகக்கூடாது, இந்த வீக்கத்தை குறைக்கணும். அதைத்தானே அனந்த நாகேஸ்வரன் சொல்றாரு, கெட் அவுட் ஆஃப் த வே, டீரெகுலேட். விதிகள் சட்டங்களை எல்லாம் தளர்த்துங்க, நீக்குங்கன்னு சொல்றார். அதை நான் முழுக்க நான் ஆமோதிக்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வெளிப்படுத்துவது உங்களுடைய கடமை, உரிமை, அதை செய்கிறீங்க. அதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் பாராட்டுக்குரிய விஷயம் ஏதேனும் இருக்கு? வரவேற்கத்தக்க அம்சங்கள் 3,20,00,000 பேருக்கு வரி சுமையை குறைத்தது வரவேற்கத்தக்க அம்சம்தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன் அதை நான் எதிர்க்கணும்? நானும் வருமான வரி கட்டுறேன். அதனால் எனக்காக சொல்லலை, 3,20,00,000 மக்களுக்கு வரவேற்கத்தக்க அம்சம்தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதைவிட வரவேற்கத்தக்க அம்சம்னு எனக்கு ஒன்றும் படலையே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். 1991 செஞ்சதை போல, 2004 சென்றதை போல அரசனுடைய கெடுபிடிகளை குறைத்திருக்கலாம். அதை செய்யலையே. அதான் எனக்கு வருத்தம். பல பேர் எழுதியிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சுர்ஜித் பல்லா வழக்கமாக அரசை ஆதரிக்கிறவர் பட்ஜெட்டுக்கு முதல் நாள் என்ன சொன்னார்? பிக் பேங் 1991 தருணம் வந்திருக்கிறது, வாய்ப்பை தவற விடாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பை தவற விட்டுட்டாங்களே. 1991 எப்படி பல சட்டங்கள் பல விதிகளை நீக்கணுமோ, 2004 பல சட்டங்கள் பல விதிகளை எல்லாம் தளர்த்தணுமோ, அதை செய்வதற்கு மிக சரியான தருணம் 2025. இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? மார்க் போடுற வேலை நான் ஆசிரியராகவே இல்லை. நான் எப்படி ஆசிரியர்? மார்க்கெல்லாம் போட முடியாது. அவரவர்கள் பார்வையில் தான் கணிக்கணும். அவரவர்கள் பார்வையிலே கணிக்கும் பொழுது மிக பெரும்பகுதி மக்களுக்கு வருத்தம் இருக்கிறது.
மிக பெரிய அளவு மக்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறது. அதாவது கூலி உயரலை, சம்பளம் உயரலை, வேலை வாய்ப்புகள் உயரலை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு 2-3 சுலபமான வழிகள் இருந்தன. ஜிஎஸ்டியை குறைச்சிருந்து பெட்ரோல் டீசல் மீது வரிச்சுமையை குறைச்சிருந்தாலே பணவீக்கம் குறைஞ்சிருக்கும். அதையெல்லாம் செய்யலையே. ஏமாற்றம் தானே மிஞ்சி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.